ஓகே ஜானுஷா ஸ்ரீ, இந்த கதையை படிக்கிறீங்களா? ஓகே சார். படிங்க. ஒரு காட்டில் மான் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தது. அது மான்களை காத்து வந்தது. ஒரு நாள் வேடன் ஒருவன் மான்கள் இருக்கும் இடத்துக்கு வந்தான். அவன் மான்களின் கண்களில் படாத வகையில் ஒரு மரக்கிளையில் அமர்ந்து கொண்டான். மான் கூட்டம் தூரத்தில் இருந்தது. அதனால் மரத்தில் இருந்த பழங்களை பறித்து மான்கள் இருக்கும் இடத்தில் வீசினான். பழங்களை பார்த்த மான்கள் அவற்றை உண்ண ஆசையுடன் ஓடின. உடனே மான் கூட்டத்தின் தலைவன் அந்த பழங்களை சாப்பிட வேண்டாம், ஆபத்து என்று கூறி தடுத்தது. தூரத்தில் இருக்கும் மரத்திலிருந்து பழம் எப்படி அங்கே விழுந்தது என்று மான் தலைவன் யோசித்தது. உடனே மரத்தை உற்று பார்த்தது. மரக்கிளையில் அது வேடனை கண்டது. தன் கண்டதை மற்ற மான்களிடம் கூறியது. இதை கேட்ட எல்லா மான்களும் காட்டுக்குள் ஓடி ஒளிந்தன. வேடன் தன் அம்பை எய்து பார்த்தான். ஆனால் மான் கூட்டம் மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தது. வேடன் ஏமாந்து போனான். ஓகே ஜானுஷா ஸ்ரீ, அழகா படிச்சிட்டீங்க. இப்போ கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதான்னு பார்க்கணும். ஒரு கேள்வியையும் நீங்களே படிச்சுட்டு அதுக்கான பதில சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே சார். மான் கூட்டத்தின் தலைவன் என்ன யோசித்து வந்தது? என்ன செய்து வந்தது? மான் கூட்டத்தோட தலைவன் என்ன செய்துச்சு? அந்த மான் கூட்டத்தின் தலைவன் அந்த மரத்தை உற்று பார்த்து வேடன் அங்கே இருக்கிறான் என்று மற்ற மான்களிடம் கூறியது. எஸ், ஓகே, இதுவும் பதில் தான். ஆனா முக்கியமா என்ன, அங்க இருந்த மான் கூட்டத்தை பாதுகாத்து வந்துச்சு இல்லையா? ஓகே சார். क्वेश्चन நம்பர் 2. வேடன் எங்கே அமர்ந்திருந்தான்? எங்க உட்கார்ந்துட்டு இருந்தான்? வேடன் மரக்கிளையில் அமர்ந்திருந்தான். சூப்பர். क्वेश्चन நம்பர் 3. வேடன் மான்கள் அருகில் எவற்றை வீசினான்? வேடன் தூரத்தில் இருந்த வேடன் அந்த மரத்தில் இருந்த பழங்களை மான்களை நோக்கி வீசினான். ஆமாம், சரியா சொன்னீங்க. அப்ப அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மரத்துல இருந்த பழங்களை பறிச்சு என்ன பண்றாங்க? மான் இருந்த அந்த இடத்துல தூக்கி போடுறாங்க. ஓகே. क्वेश्चन நம்பர் 4. மான் தலைவன் எதை பற்றி யோசித்தது? மான் தலைவன் எப்படி தூரத்தில் இருந்த மரத்தில் இருந்து பழங்கள் இங்கே விழுந்தது என்று யோசித்தது. அருமையா சொன்னீங்க. அப்ப எங்கேயோ இருக்கிற மரத்துல இருந்து பழம் எப்படி இங்க வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு அந்த மான் தலைவன் யோசிச்சது. சூப்பர். அடுத்து 5th ஒன். வேடனால் ஏன் மான்களை பிடிக்க முடியவில்லை? ஏன் வேடனால பிடிக்க முடியல மான? மான் கூட்டத்தின் தலைவன் மான் கிட்ட என்ன சொல்லிச்சு அந்த தலைவன்? அங்க வேடன் இருக்கிறது என்று மான் கூட்டத்தின் தலைவன் மான்களுக்கு கூறியது. அதனால் மான்கள் காட்டுக்குள் ஓடி ஒளிந்தது.
அதனால் வேடனால் மான்களை பிடிக்க முடியவில்லை. அருமை, நல்ல முயற்சி பண்ணீங்க ஜானு சாஸ்திரி. வெரி குட், சிறப்பான பதில்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.